ஆன்மீக ஐதீகங்கள். மண்டல விரதம். கார்த்திகை மாதம் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி பெற்றோர்களை வணங்கி அவர்களின் ஆசி மற்றும் அனுமதி பெற்று பெற்றோர் அல்லது குருசாமியின் கைகளால் மாலை அணிந்து கொட்டும் மழையிலும் பனியிலும் கடுமையான விரத விதிமுறைகளை ஒரு மண்டலம் கடைபிடித்து காடு மலை மேடு பள்ளங்கள் கடந்து சபரிவாசனாம் ஸ்ரீ ஐயப்பனை காண பக்தர்கள் சென்று சுவாமியை தரிசிக்கின்றனர். இப்படி விரதம் இருக்கும் நாட்களின் எண்ணிக்கை பக்தர்களுக்கு இடையில் வேறுபட்டாலும் ஒரு மண்டல கால விரதம் சிறப்பானது என கூறப்படுகிறது. ஐயப்பனுக்காக விரதம் இருப்பது என்பது வெறும் சடங்கு அல்ல, தன்னுள் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ளும் ஒரு உள்முக பயணம் என்பதை பக்தர்கள் உணர்ந்து கொள்ளத்தான் இந்த விரத முறைகள் என்று கூறப்படுகிறது. மொத்த நட்சத்திரங்கள் 27, அவற்றிற்குரிய ராசிகள் 12, கிரகங்களின் எண்ணிக்கை 9, இதன் கூட்டுத்தொகை 48. எந்த ஒரு காரியமானாலும் கோள்கள் ராசி நட்சத்திரத்திற்குள் தான் அடக்கம். இவை அனைத்தும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்பதால் 48 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள். சித்தர்கள் சொல்லக்கூடிய வைத்திய முறையில் ஒரு மண்டல அடிப்படையில்தான் பின்பற்ற அறிவுறுத்துவார்கள். ஏனெனில் சித்தர்கள் வைத்திய முறையும் கோள்களின் முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதால்தான் விரத நாட்கள் கூட ஒரு மண்டலமாக கூறப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேல் செய்தால் மட்டுமே அதன் பலன் நமது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் முழுமையாக சென்று சேருமாம். சபரிமலை ஐயப்ப சுவாமியின் தரிசனத்திற்கான நீண்ட பயணத்திற்கு இயல்பாகவே நம்மை தயார் செய்து கொள்வதற்காகவும் நமது உடலை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் இந்த மண்டல விரதம். பொதுவாக எதை செய்தாலும் ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என நமது பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுயக்கட்டுப்பாடும் இதன் ஒரு முக்கிய நோக்கம் என்றும் கூறப்படுகிறது. நேயர்களே, ஐயப்பன் இருக்கையில் நாம் எதற்கும் ஐயப்பட தேவையில்லை. விரத நாட்களில் சுவாமியை உண்மையான பக்தியுடன் மெய்யுருக நினைத்து பக்தி செலுத்தி ஐயப்பனின் சிந்தனையிலே நம் மனமானது மூழ்கி இருக்கட்டும். கலியுக வரதனா மணிகண்டன் ராசியினாலும் நட்சத்திரங்களினாலும் கிரகங்களினாலும் எந்த தோஷங்களும் நெருங்காது நம்மை காக்கட்டும். பேரின்ப பெருவாழ்வு அமையட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். மண்டல விரதம்.